வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்கை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கோம், வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் எல்லாமே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எவ்வளோ சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டட் சீட்ஸ் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? இதில் வெட்டினரி சயின்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி எல்லாத்த பற்றி இன்ஃபர்மேஷனும் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த கொடுக்கக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் பிடெக் அப்படிங்கிற இந்த கோர்சஸில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? மொத்தம் அந்த 7 காலேஜஸ் சொல்றாங்க. 7 காலேஜஸ்லேயும் மொத்தமாக நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு. அந்த காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு கேட்டகரிஸாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெட்டினரி கவுன்சில் அண்ட் அலைடு ஹஸ்பண்ட்ரி அந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 691 சீட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விசிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விசிஐனா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் மார்க்கை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு மொத்தமாக 99 சீட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த தனுவாஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லுவாங்க. தனுவாஸ் அப்படிங்கிற அந்த இது மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமா வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க. அது சீட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 561 சீட். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ், அது வந்து 24 சீட் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப்என் ஃபாரின் நேஷன்ஸ்க்கு ஒதுக்குறாங்க 5 சீட்டு. பிஎம்யூஎஸ்பி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்காக படிக்கிறதுக்கு ஒதுக்குற சீட் வந்து 2. ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் 147 சீட் இருக்கு. அதில் வந்து 6 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 134 சீட்டு, என்ஆர்ஐக்கு 5, எஃப்எனுக்கு 2. டெய்ரி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 85 சீட் இருக்கு. அதில் விசிஐக்கு 3 சீட்டு போயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் 77 சீட்டு, என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா 5 சீட்டு. பவுல்ட்ரி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 சீட்டு. அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 40 சீட்டும், என்ஆர்ஐக்கு 5 சீட் வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய சீட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு சீட் வந்து இருக்கு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க சீட்டு. ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 7.5% அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவும், மற்ற எல்லாத்துக்கும் மீதி இருக்கிற 92.5% ஒதுக்குற தனித்தனியா பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அலைடு ஹெல்த்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டாக்கு அலோகேட் இருக்கிற சீட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 561 சீட்டு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7.5 அப்படிங்கிறது என்னது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒதுக்குற சீட் வந்து பாத்தீங்கன்னா 7.5. அதுல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 42 சீட் வந்து இருக்கு. ஸோ அந்த 42 சீட் போக மீதி இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா 92.5. மீதி இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா மீதி இருக்கிற எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் அந்த இதுக்கு வந்து போட்டி போடலாம். சரிங்களா? 519 சீட் வந்து இருக்கு வெட்டினரி சயின்ஸ்ல. அடுத்து ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமா 134 சீட் இருக்கு. அதுல வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா 10 சீட் வந்து ஒதுக்குறாங்க. மீதி இருக்கிற 124 சீட் வந்து மத்த எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் டெய்ரி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா 7.5க்கு 6 சீட் ஒதுக்குறாங்க. மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா 71 சீட்டு, மத்தவங்களுக்கு மொத்தம் 77. பவுல்ட்ரி டெக்னாலஜில மொத்தம் 40 சீட் இருக்கு. அதுல 7.5க்கு 3 சீட்டு போக மீதி வந்து 37 சீட்டு மத்த எல்லாத்துக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுல பாருங்க, அந்த 92.5ல சீட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சீட்டை வந்து கம்யூனிட்டி வைஸா எவ்வளவு சீட் வந்து கிடைக்கும் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் சீட் வந்து சொல்றேன். ஸோ அதை பாருங்க, வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அலைடு ஹெல்த்துக்கு மொத்தம் 92.5%க்கு பார்த்தீங்கன்னா 519 சீட் சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் பாத்தீங்கன்னா 31%, அதுக்கு வந்து 161 சீட் வந்து ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கு 138 சீட் ஒதுக்குறாங்க. பிசி எம்முக்கு 18 சீட் ஒதுக்குறாங்க. எம்பிசிக்கு 104 சீட் ஒதுக்குறாங்க. எஸ்சிக்கு 78 சீட் ஒதுக்குறாங்க. எஸ்சிஏக்கு 15 சீட் ஒதுக்குறாங்க. எஸ்டிக்கு 5 சீட் ஒதுக்குறாங்க. ஸோ இந்த ஒதுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணினா பாருங்க, ஓசினா 31%, பிசினா 26.5, பிசினா 3.5, எம்பிசினா 20%, எஸ்சினா 15%, எஸ்சினா 3%, எஸ்டினா 1%. இதுதான் வந்து அந்த பிரிக்கிற இது ரிசர்வேஷன்.
பர்சன்டேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வர ஃபுட் டெக்னாலஜில 124 சீட்டு மொத்தம். அதுல ஓசிக்கு 38, பிசிக்கு 33, பிசிஎம்க்கு 4, எம்பிசிக்கு 25, எஸ்சிஏக்கு 19, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 1. டைரி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா மொத்தம் 71 சீட்டு. அதுல ஓசிக்கு 22, பிசிக்கு 19, பிசிஎம் 2 சீட்டு, எம்பிசிக்கு 14, எஸ்சிக்கு 11, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 37 சீட்டு. அதுல ஓசிக்கு 11, பிசிக்கு 10, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 8, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு சீட் வந்து ஒதுக்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எந்த மார்க் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். இந்த 161 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 161 பேருக்கு இந்த சீட் வந்து அலோகேட் ஆகும். வரிசையா ஒவ்வொன்றா அலோகேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மற்ற சீட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு சீட் இருந்தால் சீட் அலோகேட் ஆகும், இல்லை அப்படின்னா அலோகேட் ஆகாது. சரிங்களா? அதை பத்தி நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் 92.5க்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக கொடுக்கக்கூடிய சீட் எவ்வளோ, அது இதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாக தான் நமக்கு எடுத்துக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சிக்கு மொத்தம் கவர்மெண்ட் ஸ்கூலில் மொத்தம் 42 சீட் ஒதுக்குறாங்க. அதில் ஓசிக்கு 13 சீட்டு, பிசி 11, பிசிஎம்க்கு 2, எம்பிசிக்கு 8, எஸ்சிக்கு 6, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1. ஃபுட் டெக்னாலஜியில் 10 சீட்டு மொத்தம் இருக்கு. அதில் ஓசிக்கு 3, பிசிக்கு 3, எம்பிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து டைரி டெக்னாலஜில பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சீட் இருக்கு. அதுல ஓசிக்கு 2, பிசிக்கு 2, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1. ரைட்டுங்களா? அடுத்து பவுல்ட்ரி டெக்னாலஜில மொத்தமே இருக்கிறது 3 சீட்டு. ஓசியில ஒரு சீட்டும், பிசியில ஒரு சீட்டும், எம்பிசியில ஒரு சீட்டு வந்து கிடைக்கும். ஓசிங்கிறது இங்க ஓப்பன் காம்படிஷனுங்க. ஹையஸ்ட் மார்க் இருக்கிற யார் வேணாலும் அதுல சீட் எடுக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து ஓசினா ஓசி கம்யூனிட்டி அப்படின்னு நினைக்க வேணாம். ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். யார் வேணாலும் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில யார் ஹையஸ்ட் மார்க்ல இருக்காங்களோ அவங்க வந்து அதை எடுக்கலாம். அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா நான் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்வி சம்பந்தமா வேற என்ன இன்ஃபர்மேஷன் தேவைங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த வீடியோவை நாங்க வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாங்க வீடியோல பாத்தீங்கன்னா அடுத்து இந்த இப்ப சொல்லியிருக்கிற கம்யூனிட்டி வைஸா வந்து எவ்வளவு சீட்னு சொல்லியிருக்கேன். அது வந்து கம்மி அந்த சீட்டுக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.